ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தார். ஆதித்யா பிர்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆக்டிவ் 1 அதுக்கான ரிவ்யூ. ஸோ அதுதான் நம்ம அந்த சேனலில் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஆக்டிவ் 1 இந்த பிளானை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். பாலிசி எடுக்க வயசு அப்படின்னு பார்க்கும்போது பெரியவர் வந்து குறைஞ்சபட்சம் 18 வயசு ஆயிருக்கணும். அதிகபட்ச வயசுன்னு எதுவும் கிடையாது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் 91 நாள்லேருந்து சேர்க்கலாம். அதிகபட்சம் வந்து 25 வயது வரைக்கும் குழந்தைங்களை வந்து ஃப்ளாட்டர் பாலிசியில் வந்து சேர்த்துக்க முடியும். தனிநபர் பாலிசியாக இருந்தால் 5 வயசுலேருந்தே பாலிசி வந்து எடுக்க முடியும். வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னு உங்கள்கிட்ட ஒரு வேணும். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டலேஷனை பொறுத்த வரைக்கும் அனைத்து வகையான ரூம், அதாவது ரூம் ரெண்ட்டுக்கு வந்து லிமிட்னு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி மருத்துவரோட கட்டணம், அதே மாதிரி மருந்து, மருத்துவ உபகரணம் இது எல்லாமே கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த டே கேரை பொறுத்த வரைக்கும் அனைத்து வகையான டே கேரும் வந்து கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து HIV, AIDS, STD கவர் இது எல்லாமே வந்து ஃபுல்லாக கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காப்பீடு தொகை வரைக்கும் இதுக்கான கவரேஜ் வந்து அவங்க தராங்க. அடுத்து முக்கியமாக வந்து மென்டல் இல்னஸ் ஹாஸ்பிட்டலேஷன் கவர் வந்து இதில் தராங்க. பொதுவாக வந்து இந்த கவர் வந்து எல்லா பாலிசிலையுமே கிடையாது. இதில் வந்து இவங்க வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கவரேஜ் ஃபார் நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் இது வந்து ஆப்ஷனலாக தான் தராங்க. மற்றபடி மேக்ஸு, VYTL பிளான் அந்த பிளான் எடுத்திங்கன்னா இதில் வந்து இன்பில்டு கவராக வந்து இருக்கும். நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ்னால் க்ளவுஸு, மாஸ்க்கு, சானிடைசர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து டாக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து மோஸ்ட்லி கவரேஜ் ஆகாது. இதுக்கான லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 68 ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஓவரால் பில்லில் வந்து 10% 15% வரைக்கும் வரும். ஸோ இது வந்து இதில் கவரேஜ் ஆகும். ஆப்ஷனலில் கொடுத்துருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட்டு பிளான் எடுத்திங்கன்னா ஆப்ஷனல், மற்ற 2 பிளானையும் வந்து இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டூரபிள் எக்யூப்மெண்ட் கவர், அதாவது இதுவும் வந்து ஆப்ஷனலில் தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது வீல் சேரு, அதே மாதிரி ஆக்சிஜன் ஸ்டெபிலைசர், அதே மாதிரி நெபுலைசர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கவரேஜில் வராது. இதுவும் வந்து ஆப்ஷனலாக வந்து நம்ம கவர் பண்ணிக்க முடியும். அடுத்து ஆம்புலன்ஸ் கவரேஜை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் என்ன வருதோ அதை வந்து தருவோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏர் ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் கவரேஜ் வந்து இதில் கிடையாது. அடுத்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷனை பொறுத்த வரைக்கும் 90 நாள் 180 நாள் கவரேஜ் வந்து பண்ணித்தராங்க. அடுத்து டொமிசிலரி ஹாஸ்பிட்டலேஷனை பொறுத்த வரைக்கும் காப்பீடு தொகை வரைக்கும் கவரேஜ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உறுப்பு தான நன்கொடையாளர் செலவு, அதாவது ஆர்கான் டோனர் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் காப்பீடு தொகை வரைக்கும் கவர் பண்ணிக்க முடியும். அடுத்து ஹெல்த் செக்கப்பை பொறுத்த வரைக்கும், அதாவது கிளைம் இருந்தாலும் சரி, கிளைம் இல்லைனாலும் சரி, ஒரு பேக்கேஜாக தராங்க. ஸோ அந்த பேக்கேஜ் படி நம்ம வந்து ஹெல்த் செக்கப் வந்து பண்ணிக்க முடியும் ஒவ்வொரு வருஷமும். அதே மாதிரி புற்றுநோய் உள்ளவர்கள் வந்து அந்த பேஷண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபா வரைக்கும் டெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டி இதுக்கான கவரேஜ் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வீட்டில் இருந்தே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காப்பீடு தொகை வரைக்கும் கவரேஜ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் டெலிவரிக்கான கவரேஜ் வந்து இதில் கிடையாது. அடுத்து சித்தா, யுனானி, ஆயுர்வேதம் அது சம்மந்தமான ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கவரேஜ் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டி, அதாவது காப்பீடு தொகை வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு காப்பீடு தொகையை வந்து கிளைம் பண்ணுற அளவுக்கு கேன்சர் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க.
அடுத்து இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் உடல் பருமன் சிகிச்சை அது வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து கண்புரை சிகிச்சை இதுக்கு வந்து லிமிட்டேஷன் வந்து இதில் கிடையாது. அதேமாதிரி மாடர்ன் ட்ரீட்மெண்ட் இதுக்குமே வந்து அவங்க லிமிட்டேஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சூப்பர் கிரெடிட் இல்லைனா போனஸ் இது பார்த்திங்கன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கிளைம் 100%, அதே மாதிரி அதிகபட்சம் 500% வரைக்கும் உயரும். இது வந்து கூடுதல் காப்பீடு, அதாவது கூடுதல் ப்ரீமியம் கட்டி தான் இந்த வசதியை வந்து பெற்றுக்க முடியும். அடுத்து ரீஸ்டோர் இல்லைனா சூப்பர் ரீலோட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது காப்பீடு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு எல்லாம் பார்சலாக முடிஞ்சிச்சுன்னா 100% ரீஸ்டோர் ஆகிடும். இது வந்து அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிளானில் வந்து கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து வாங்கிக்க முடியும். அது பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரு, அதே மாதிரி பர்சனல் ஆக்சிடெண்ட்டுக்கான கவரேஜ். அடுத்து காம்பன்சேட் விசிட், அதாவது பாலிசி எடுத்தவர் வந்து வேறு ஒரு ஊரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து சொந்த ஊர்லேருந்து அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து போய் ட்ரீட்மெண்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இல்லையா, அதை வந்து நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் ட்ராவல் எக்ஸ்பென்ஸை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்த காப்பீடை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 2 லட்ச ரூபா, அதிகபட்சம் வந்து 6 கோடி வரைக்கும் எடுத்துக்க முடியும். அடுத்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப பாலிசி அப்படின்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும், லாங் டேர்முக்கு எடுத்தால் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஹெல்த் ரிட்டர்ன்ஸ், அதாவது அவங்க சொல்கிற அந்த எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சிங்கன்னா 100% வரைக்கும் ப்ரீமியம் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும் நெக்ஸ்ட் ரினியூவலில். அதே மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து ஒரு ப்ரிஃபர் ப்ரொவைடர் நெட்வொர்க் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா 10% வந்து உங்களுக்கு ப்ரீமியத்தில் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஆப்ஷனல் பெர் கிளைம் டிடக்டபிள், அதாவது ஆப்ஷன் 1னா 15,000, ஆப்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் 25,000 செலக்ட் பண்ணிங்கன்னா இதுலேயுமே வந்து உங்களுக்கு ப்ரீமியத்தில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அடுத்து முன்பே இருக்கும் நோய்கள் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸை பொறுத்த வரைக்கும் 48 மாதம் கூடுதல் ப்ரீமியம் கட்டி இதை வந்து ஒரு வருஷமாக கூட குறைச்சிக்க முடியும். அடுத்து கூடுதல் ப்ரீமியம் செலுத்தி 7 வகையான நோய்கள், உதாரணத்துக்கு டயபெட்டிக், அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்துமா, இந்த மாதிரி நோய்களுக்கெலாம் வந்து ஒரே நாளில், அதாவது பாலிசி எடுத்த ஃபஸ்ட் நாள்லேருந்து கவரேஜ் வர மாதிரி பண்ணிக்க முடியும். அடுத்து இதுக்கான ஓபிடியும் வந்து விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டி. அடுத்து அறுவை சிகிச்சை ஸ்பெசிஃபிக் டிசீஸ்க்கான வெயிட்டிங் பீரியடை பொறுத்த வரைக்கும் 24 மாதம். இதையும் வந்து கூடுதல் ப்ரீமியம் செலுத்தி ஒரு வருஷமாக வந்து கம்மி பண்ணிக்க முடியும். அந்த ஸ்பெசிஃபிக் டிசீஸ்னால் கண்புரை நோய்கள், மூளைக்காய்ச்சல், இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து வரும். அடுத்து பொதுவான காத்திருப்பு காலத்தை பொறுத்த வரைக்கும் பாலிசி எடுத்து 30 நாள் வரைக்கும் எந்த கவரேஜ் கிடையாது. அதுக்கப்புறம் பாலிசி வந்து உங்களுக்கு வந்து கவரேஜ் வந்து கிடைக்கும். முக்கியமாக இந்த பிளான் வந்து 3 ஆப்ஷனில் வருது. ஆக்டிவ் 1 நெக்ஸ்ட்டு, ஆக்டிவ் 1 மேக்ஸு, ஆக்டிவ் 1 விஒய்டிஎல். இது 3க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிஇடியில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து சூப்பர் கிரெடிட் வந்து ஆக்டிவ் 1 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல், மற்ற ரெண்டுமே வந்து இன்பில்ட்டாக வருது. அடுத்து குரோனிக் கேர் இதை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் 1ல் வந்து ஆக்டிவ் 1 விஒய்டிஎல்ல வந்து இன்பில்ட்டாக வருது. அதேமாதிரி குரோனிக் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் இதுவுமே வந்து ஆக்டிவ் 1ல் வந்து இன்பில்ட் கவராக வந்து வருது. நான் பேபிளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். ஆக்டிவ் 1 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல், மற்ற ரெண்டுமே இன்பில்ட்டாக வருது. ஸோ ஆக்டிவ் 1 நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு பேசிக்கான பிளானு. மற்ற ரெண்டும் வந்து கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக கவரேஜ் இருக்கக்கூடிய பிளானு. இந்த பிளான் யார் யார் செலக்ட் பண்ணலான்னா, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறவங்க ஆக்டிவ் 1 நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிஇடி இருக்குது, வெயிட்டிங் பீரியட் கம்மி பண்ணுங்கிறவங்க ஆக்டிவ் 1 மேக்ஸ் எடுத்துக்கலாம். இதய நோய்கள், டயபெட்டிக் இதெல்லாம் வந்து டே 1லேயே கவரேஜ் வேணும் அப்படிங்கிறவங்க ஆக்டிவ் 1 விஒய்டிஎல்ல வந்து எடுத்துக்கலாம். இப்போ பேசிக்கான ப்ரீமியர் பார்த்தீங்கன்னா 13,700 வரும். இதுவே வந்து மேக்ஸ் பிளான் எடுத்திங்கன்னா இன்னொரு 2,000 எக்ஸ்ட்ரா வரும். இது வந்து ஜோன் 3க்கான ப்ரீமியம். அடுத்த பாலிசிக்கெலாம் எதற்கெல்லாம் கவரேஜ் பெற முடியாது அப்படின்னா,
எக்ஸல் கோடில் வர 4லேருந்து 10, அடுத்து 11லேருந்து 17 வரைக்கும் வர நோய்கள், அடுத்து 25 வரைக்கும் நோய்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா 26லேருந்து 31, அடுத்து 38 வரைக்கும் வர நோய்கள் என்னென்ன வருதோ அது இது எல்லாமே வந்து கவரேஜ் வந்து கிடையாது. அதேமாதிரி இந்த பிளானை பார்த்தீங்கன்னா நிறையா கவரேஜ் வந்து இருக்குது. ஆனால் ப்ரீமியம் வந்து ஒரு ரீசனபிளாக தான் இருக்குது. இருந்தாலும் கிளைம் ரேஷியோ எல்லாம் இந்த வருஷம் வந்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காப்பீடு இருக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.